ஆளுமை ஆளுமைன்னு கேட்டா இருந்தா அவர் கொடுக்க மாட்டாரா? அவருடைய நிலைமைய கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணுங்க. அவருக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு. விருப்பாக தான் இந்த கூட்டணி அமைஞ்சது அப்படிங்கிறதையே நம்ம பார்த்தோம். ரொம்ப விரும்பி எல்லாம் எங்களுக்கு பாஜகனால தான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே கூட்டணிய விட்டு வெளியில வந்தாங்க. தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் நான் அந்த கூட்டணிய விட்டு வெளியில வரேன் அப்படின்னு சொல்லி தானே வெளியில வந்தாரு. விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில லீக் ஆனோன்னு தான் அவசர அவசரமா அமித்ஷா வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு செங்கோட்டையனை முதல்ல கூப்பிட்டாங்க. பின்னாலேயே வந்து எடப்பாடிய கூப்பிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் பேசுனாங்க. அமித்ஷாவோட பேசினாரு. 3 காரு 4 காரு மாறி முகத்தை குறைச்சு வேலை மறைச்சுக்கிட்டு அங்க போய் பேசிட்டு வராரு. இவர் வந்து இறங்குறதுக்குள்ள அமித்ஷா ட்வீட் போட்டு என்டிஏ கூட்டணி உறுதியாகி விட்டது. ஒரு பக்கம் வந்து அமித்ஷா தொடர்ந்து பத்திரிகைகளுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லயும் சரி, மேடையிலயும் சரி என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் இல்ல அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. மோடி வந்து பேசினாரு. இப்ப ரீசெண்டா மாநாடு நடத்துனாங்க. மோடி வந்து பேசினாரு கூட. எந்தாவது ஒரு இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில அவர் தான் சிஎம், அதான் ஆட்சி அமையும் சொன்னாரா? கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அந்த மாநாடுக்கு அப்புறம் ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகுது. அந்த போட்டோல நீங்க பாருங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு எடப்பாடி. டிசிஷன் மேக்கர் எடப்பாடியாக இருந்திருந்தா அவர் தானே சென்டர்ல உட்கார்ந்து இருக்கணும். எங்கேயோ 4வது 5வது சேர்ல அவர் உட்கார்ந்து இருக்காரு. மத்தியில உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாஜக பிரதிநிதிகளா இருக்கிறாங்க. விஜய களத்துல இறக்குனதே பாஜக தான் அப்படின்னு. ஆரம்பத்துல இவங்களுக்கு வந்து விஜய் மாதிரி ஒரு நியூட்ரல் ஃபேஸ் தேவைப்பட்டது. அரசியல் ஒரு பேகேஜ் இல்லாத ஒரு ஃபேஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், மருத்துவர் டாக்டர் ஷர்மிளா மேடம். மேடம் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில மேக்சிமம் பணிகள் முடிஞ்சிருச்சு. சீட் ஷேரிங்கும் ஓவரால் முடிச்சிட்டாங்க. இன்னும் சில கட்சிகளுக்கு மட்டும் தொகுதிக்கு பங்கீடு வந்து நிலுவையில் இருக்கு. குறிப்பாக விசிக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் இன்னும் ஒதுக்கப்படலை. இப்ப அஇஅதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கு. அந்த கட்சியில பாஜக இன்னும் சில கட்சிகள் மட்டுமே அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. இன்னும் வரைக்கும் குழு அமைச்சாங்களான்னு தெரியல. யாருக்கு வந்து தொகுதி பங்கீடு வந்து செய்வாங்கன்னு தெரியல. அங்க யாரு தலைவர்? தமிழ்நாட்டுக்குடைய அதிமுக பாஜக கூட்டணிக்கு யார் தலைவர் என்று நமக்கு தெரியல. இவர் டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு. அப்ப அதுலயே அவருடைய ஆளுமை வந்து கேள்விக்குறியாகிறது. அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது எல்லாம் போயஸ் கார்டனுக்கு வருவாங்க, அப்படி இல்லாட்டி ராயப்பேட்டா ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு வருவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பேசப்பட்ட நிலையில இப்போது இவர் டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு. அவர் வெற்றிதாங்க வஞ்சனம் பண்றாரு. நீங்க வந்து ஆளுமைன்னு கேட்டா இருந்தா அவர் கொடுக்க மாட்டாரா? அவருடைய நிலைமைய கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணுங்க. அவருக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு. ஆரம்பத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வேண்டா வெறுப்பாக தான் இந்த கூட்டணி அமைஞ்சது அப்படிங்கிறதையே நம்ம பார்த்தோம். ரொம்ப விரும்பி எல்லாம் எங்களுக்கு பாஜகனால தான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே கூட்டணிய விட்டு வெளியில வந்தாங்க. தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் நான் அந்த கூட்டணிய விட்டு வெளியில வரேன் அப்படின்னு சொல்லி தானே வெளியில வந்தாரு. வெளியில வந்தவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் தொடர்ந்து தூது விட்டுட்டு இருந்தார் இல்லையா? ஆனா யாரும் அவரை நம்பி 2024 தேர்தல்ல அவர் பக்கம் போகல. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில லீக் ஆனோன்னு தான் அவசர அவசரமா அமித்ஷா வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு செங்கோட்டையனை முதல்ல கூப்பிட்டாங்க. பின்னாலேயே வந்து எடப்பாடிய கூப்பிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் பேசுனாங்க. அமித்ஷாவோட பேசினாரு. 3 காரு 4 காரு மாறி முகத்தை குறைச்சு வேலை மறைச்சுக்கிட்டு அங்க போய் பேசிட்டு வராரு. இவர் வந்து இறங்குறதுக்குள்ள அமித்ஷா ட்வீட் போட்டு என்டிஏ கூட்டணி உறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அமித்ஷா வந்து சென்னைக்கு வராரு. மேடையெல்லாம் போட்டுடுறாங்க. மேடையில வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கு அப்படின்ற பேனரை போடுறாங்க. அதுக்கப்புறம் பேனரை மாத்துறாங்க. காலையில நடக்க வேண்டிய பிரஸ் மீட்டை இழுத்து இழுத்து சாயங்காலம் தான் நடத்துறாங்க. அந்த பிரஸ் மீட்ல கூட பாத்தீங்கன்னா கழுத்துல கத்திய வச்சு உட்கார வச்ச மாதிரி எடப்பாடிய உட்கார வச்சிருந்தாங்க. அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. முழுக்க முழுக்க அமித்ஷாவும் அண்ணாமலையும் தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நாம பார்க்க முடிஞ்சது. அப்புறம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள். ஒரு பக்கம் வந்து அமித்ஷா தொடர்ந்து பத்திரிகைகளுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லயும் சரி, மேடையிலயும் சரி என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் இல்ல அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. மோடி வந்து பேசினாரு. இப்ப ரீசெண்டா மாநாடு நடத்துனாங்க. மோடி வந்து பேசினாரு கூட. எந்தாவது ஒரு இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில அவர் தான் சிஎம், அதான் ஆட்சி அமையும் சொன்னாரா? திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் பேசும்பொழுது என்ன சொல்றாரு? உங்களுக்கு எல்லாம் அமைச்சர் ஆறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கிட்ட வெளிப்படையா பேசுறாரு. அமித்ஷா வெளிப்படையா பேட்டியே கொடுத்துட்டாரு. ஆமா என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும்.
எந்தெந்த மினிஸ்ட்ரி போர்ட்போலியோ அப்படிங்கறத ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க முடிவு பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப எல்லாத்தையுமே பாஜக தாங்க கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப சீட் ஷேரிங் விஷயம் பத்தி நீங்க சொல்றீங்க. தேர்தல் கூட்டணி பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கும் குழு முதல்ல அமைச்சது பாஜக தானே. அதிமுக எங்க அமைச்சது? டிடிவி தினகரனை யார் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க? பாஜக தானே உள்ள கூட்டிட்டு வந்தது. அன்புமணியை யார் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க? பாஜக தானே உள்ள கூட்டிட்டு வந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் யார் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க? பாஜக தானே உள்ள கூட்டிட்டு வந்தது. எடப்பாடி கூட்டிட்டு வந்தாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அதிமுக கூட்டணிக்குள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் சென்று அவரை சந்தித்து தானே உடன்படிக்கை வந்து செஞ்சுக்கிட்டாரு. ஆமா ஆமா கரெக்ட் தாங்க. பட் யாருடைய அழுத்தத்துக்கு அப்புறம் அவர் போய் சந்திக்கிறாருங்க. இந்த அன்புமணி ராமதாஸ் எடப்பாடியோடைய ஆளுமையை பத்தி என்னெல்லாம் பேசி இருக்கிறாரு. நம்ம சொல்லக்கூடாது. சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அன்பார்லிமெண்டரி, ரொம்ப டெரோகேட்டரி. அதை சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அவர் விமர்சிக்கிற அளவுக்கு வந்து அப்படி ஒன்னும் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து மோசம் கிடையாது. அதனால அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பல. ஆமா வந்தாரு. அப்புறம் பாருங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அந்த மாநாடுக்கு அப்புறம் ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகுது. அந்த போட்டோல நீங்க பாருங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு எடப்பாடி. டிசிஷன் மேக்கர் எடப்பாடியாக இருந்திருந்தா அவர் தானே சென்டர்ல உட்கார்ந்து இருக்கணும். எங்கேயோ 4வது 5வது சேர்ல அவர் உட்கார்ந்து இருக்காரு. மத்தியில உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாஜக பிரதிநிதிகளா இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு திரும்ப அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக இவர் வந்து திரும்ப ஓடுறாரு. ஏன் அவர் வந்து சந்திக்கட்டுமே. பாஜகவுக்கு தேவைன்னா பாஜக வந்து சந்திக்கணும். இவர் ஏன் ஓடுறாரு? அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும்? இவர் ஏன் இவ்வளவு பணிஞ்சு போறாரு? இவர் ஏன் இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு? அப்படின்னு பார்க்கக்கூடிய மக்களுக்கு தோணும். அப்ப அப்படி தோணக்கூடிய மக்களுக்கு எடப்பாடி ஒரு பெரிய ஆளுமையா வந்து தெரிய மாட்டார்ல. ஒரு பக்கம் நீங்க பாருங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு. முதலமைச்சராக இருந்தாலும் பாஜகல இருந்து எவ்வளவோ அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அழுத்தங்கள் கொடுக்கலன்னா இல்ல. ஒரு பக்கம் ஆளுநர் மூலமா அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் நிதியை தராம அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இடி, சிபிஐ இது போன்ற நிறுவனங்களை வச்சு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை வைத்து அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயாவது அந்த அழுத்தத்துக்கு பணிஞ்சு அவர் வந்து மாநில உரிமைகளையோ மாநில நலன்களையோ வந்து அவர் அடகு வச்சாருன்னு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லையே. ஆனா இங்க நீங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா கூட அடுத்த பிளைட்ட புடிச்சுட்டு நீங்க வந்து டெல்லிக்குள்ள ஓடுறீங்க. உங்க கட்சி தலைவர்களே வெளிப்படையா மேடையில என்ன பேசுனாங்க? 4 ஆண்டு எடப்பாடி ஆட்சி பாஜக தயவில் தான் நடந்தது அப்படின்னு தானே சொல்லி பேசுறாங்க. அப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும்? இவங்களுக்கு நாம ஓட்டு போட்டோம்னா இவங்க கண்டிப்பா நாளைக்கு பாஜக கிட்ட நம்ம கொண்டு போய் அடகு வச்சிருவாங்க. இவ்வளவு நாள் அடகு வச்சுட்டாங்க, வித்துருவாங்க அப்படின்னு தானே தோணும். ஏதாவது ஒரு இடத்துல பாஜகவுடைய நிலைப்பாட எதிர்த்து அதிமுக ஒரு விஷயத்த பண்ணி பாஜகவை தன்னுடைய நிலைப்பாடுக்கு கொண்டு வந்ததுன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். நீட்ல நாங்க 7.5% கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. 7.5% கொடுத்ததுனால அதிக அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீட்டே இல்லைன்னா இன்னும் அதிக அரசு பள்ளி மாணவர்கள் படிப்பாங்கல்ல. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீட் வேண்டாங்கிறது தானே அதிமுகவுடைய நிலைப்பாடு. அப்போ அதற்கான முயற்சிகளை திமுக எடுக்கும் பொழுது சட்டமன்றத்துல நீங்களும் சேர்ந்துதானே அந்த தீர்மானத்துக்கு வந்து ஏத்துக்கிட்டீங்க. அந்த தீர்மானத்தை ஆளுநர் வந்து கிடப்புல போட்டதுக்கு ஏன் நீங்க வந்து அதை எதிர்த்து பேசல? ஏன் விமர்சனம் பண்ணல? மறுபடியும் திருப்பி அனுப்பி 2வது முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பும் பொழுதும் ஆளுநர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. நீங்க உண்மையிலேயே நீட் வேண்டாம்னு நினைச்சிருந்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு நீங்க அழுத்தம் கொடுத்துருக்கணுமே. இல்ல உங்க கூட்டணி கட்சி பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்து அதை வந்து வாபஸ் பெறுங்க, எங்களுக்கு எங்க மாநிலத்துக்கு விலக்கு கொடுங்க, நாங்க போய் மக்கள் கிட்ட சொல்றோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு விலக்கு வந்து நாங்க பாஜக கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல உங்களால? வேளாண் சட்டங்களுக்கு ஏன் ஆதரவு கொடுத்தீங்க? நீங்க விவசாயி தானே. இன்னைக்கு சொல்றீங்க கூட்டணி தர்மத்துக்காக நான் ஆதரவு கொடுத்தேன். நீங்க தானே சொல்றீங்க நான் வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவன்னு. அப்ப கூட்டணி தர்மத்துக்காக விவசாயிகளுக்கு எதிரான அந்த வேளாண் சட்டங்கள், கருப்பு சட்டங்களுக்கு நீங்க ஏன் ஆதரவு கொடுத்தீங்க? சிஏஏ என்ஆர்சிக்கு கூட்டணி தர்மத்துல நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றீங்க. இங்க வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து நாங்க ஆதரவா நிக்கிறோம்னு சொல்றீங்க. எப்படி உங்களால சொல்ல முடியுது? மனசாட்சி இல்லாம பேச முடியுது? அப்ப கூட்டணியில இருக்கீங்கன்னா நீங்க நியாயமா கூட்டணி கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து இல்ல சிஏ என்ஆர்சி வேண்டாம்னு சொல்லிருக்கணும்ல. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல தமிழ்நாடு மக்கள் பக்கம் நின்று பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜகவை ஒரு விஷயத்த நாங்க வாபஸ் வாங்க வச்சோம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த அதிமுக செஞ்சதா கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்களா? அப்ப எல்லா இடத்துலயும் பாஜகவுடைய விருப்பமா இல்ல மக்கள் நலனா அப்படின்னு பார்த்தா அவங்க பாஜகவுடைய விருப்பத்துக்கும் பாஜகவுடைய அழுத்தத்துக்கும் தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர மக்கள் நலனை பத்தி அவங்க சிந்திக்கிறது இல்ல. அப்ப ஓட்டு போடக்கூடிய மக்களும் அப்படித்தானே சிந்திப்பாங்க.
சீட் யார் ஷேரிங் நமக்காக இன்னும் நிப்பாங்க? ஃபைனலைஸ் ஆகாததற்கு ஒரு காரணம் வந்து, இப்ப அண்மை காலமாக ஒரு பேசுபொருளாக இருப்பது, தமிழக வெற்றிக் கழகம் எப்படியாவது என்டிஏவுக்குள்ள வந்து கொண்டு வரணுங்கிற ஒரு தீவிர முயற்சியில வந்து டெல்லி பாஜக வந்து மேற்கொண்டு வருது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அதனால தான் இந்த இழுபறியா? இன்ன வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை துவங்காமல் நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்தே தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஜய களத்துல இறக்குனதே பாஜக தான் அப்படின்னு. ஆரம்பத்துல இவங்களுக்கு வந்து விஜய் மாரி ஒரு நியூட்ரல் ஃபேஸ் தேவைப்பட்டது. அரசியல் ஒரு பேக்கேஜ் இல்லாத ஒரு ஃபேஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது. அவங்களுடைய இலக்கு விஜய களத்துல இறக்குனதுக்கான இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் ஓட்ட பிரிக்கணும், மைனாரிட்டி ஓட்ட பிரிக்கணும், பட்டியலின மக்களுடைய ஓட்ட பிரிக்கணும். அப்போ அந்த 3 செக்மெண்ட்லயும் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜய். அவருக்கு பெரிய அரசியல் பேக்கேஜ் எல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னால ஆட்சியிலேயே இல்லாதவர். ஒரு புதுசா ஒருத்தர் வராரு. நான் ஒரு பெரிய மாற்றத்தை, ஏற்றத்த குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப அந்த பேக்கேஜ் எல்லாம் இல்லாத ஒரு விஜய் வந்தா, எஃபெக்டிவா இந்த வாக்குகள்லாம் அவர் பிரிச்சுருவாரு. அந்த வாக்குகள் பிரிச்சானா, கிட்டத்தட்ட போட்டி திமுக வர்சஸ் அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்பொழுது, இங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். பேரலலா இங்க நாம எடப்பாடிய வந்து வீக்கெண்ட் பண்ணி நாம அந்த டிசிஷன் மேக்கிங் பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா, நாள பின்ன இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எடப்பாடிக்கு ஏற்படாது அப்படின்னு என்ன நிச்சயம் இருக்குது? அந்த அஜெண்டாவோட தானே இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க பிளான் எல்லாம் எங்க தடம் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிளானே டோட்டலா தடம் மாறுது. கரூர் சம்பவத்துல கூட அதனாலதான் ஆரம்பத்துல விஜயை காப்பாற்ற முயற்சி செய்தது. அதிமுக, பாஜக கூட்டணி விஜய பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க. கரூர் இன்சிடென்ட்ல. அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க. விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இல்ல, அரசியல் பால்வாடி அப்படிங்கிறதுக்கு உதாரணம், அவர் மாநில அரசுகிட்டயே இத விட்டிருந்தாருன்னா, இந்நேரத்துக்கு கரூர் சம்பவத்துல விசாரணை எல்லாம் முடிஞ்சு அது முடிஞ்சு போயிருந்திருக்கும். இவர் வந்து ஜம்பிங் ஃப்ரம் த ஃப்ரைங் பேன் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவு நாகரிகமாக இந்த விஷயத்த அணுகுன முதல்வர் மீது தீய சக்தின்ற ஒரு பழிய சுமத்தி, பழி வாங்குறாரு அப்படின்னு பொய் சொல்லிட்டு, நேரா போய் எங்க போய் அடைக்கலம் ஆகக்கூடாதோ அங்க போய் அடைக்கலம் ஆனாரு. இன்னைக்கு அதனாலதான் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு, நீங்க சிபிஐ என்கொயரிக்கு போறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். விஜயுடைய இதுலயே நீங்க பாருங்க. சிபிஐ என்கொயரி யார் நடத்துறா? ஒன்றிய அரசு நடத்துது. அப்ப கரூர் வழக்குல உங்களுக்கு எங்க இருந்து அழுத்தம் வருது? ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வருது. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யார் முட்டுக்கட்டை போடுறா? சென்சார் போர்டு போடுது. சென்சார் போர்டு யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்போ இவ்ளோ விஷயங்களையும் வந்து ஒன்றிய அரசு பண்ணும் பொழுது, உங்களுக்கு ப்ரொஃபஷனலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து ஒன்றிய அரசு இருக்கு. ஆனா அந்த பாஜகவை நீங்க விமர்சனமே பண்ண மாட்டீங்க. எந்தவித அழுத்தமும் கொடுக்காத திமுகவை தீய சக்தி அப்படின்னு நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா, இதுதான் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இங்க வந்து பாஜக கரப்ஷனை பத்தி பேச முடியாது. பாஜக வாரிசு அரசியலை பத்தி பேச முடியாது. ஏன்னா அது பேசினா அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க கட்சியிலேயே பாஜக வாரிசு அதிகமாக இருக்கு. நீங்க பண்ணாத கரப்ஷனா, நீங்க பண்ணாத ஊழலா, பிஎம் கேர்ஸ் ஃபண்டா இருக்கட்டும், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல 7,5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் திரும்ப பேசுவோம்னு தெரியும். அப்போ அத பத்தி பேச முடியாது. அதிமுக பேச முடியுமா ஊழல பத்தி? உங்க தலைவரே ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போனவர். அப்போ கிரெடிபிளான ஒரு ஆள் வேணும்னு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஆனா பாருங்க, துரதிருஷ்டவசமா விஜய் மீதே ஊழல் குற்றச்சாட்டுகள். அவர் வந்து வருமான வரி கட்டல. அதனால அவருக்கு 1,50 கோடி அபராதம் போட்டு இன்னைக்கு அதை கட்ட வேண்டிய ஒரு நிலைமை. வாங்கின காருக்கு ஒழுங்கா டாக்ஸ் கட்டாத ஒரு மனுஷன். சோ இவர் வந்து ஊழலை பத்தி பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. விஜய் அவங்களுக்கு ஒரு லயபிலிட்டி. விஜய வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு வைல்டு கார்டா நினைச்சாங்க அவங்க. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து அவங்களுக்கே ஒரு லயபிலிட்டியா மாறிட்டாரு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் திமுக ஓட்ட பிரிக்கிறத விட, அதிமுக ஓட்ட தான் இன்னும் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா திமுகவுக்கு ஆன லாயல் ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கருத்தியல் தெளிவு இருக்கு. அதனால நீங்க என்னதான் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி பண்ணாலும் அவங்கள நீங்க பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. ஆனா இப்ப விஜய் என்ன பண்றாரு பாருங்க, வளர்த்தக்கடா முட்டை வந்தான் அப்படிங்கிற கதையா, இவங்களோட அதிமுகவுல இருக்கக்கூடிய தலைவர்களையே தன்னுடைய கொள்கை தலைவரா கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. எம்ஜிஆர் வழியில ஆட்சி கொடுப்பேன், ஜெயலலிதா அம்மா வழியில ஆட்சி கொடுப்பேன், அண்ணா வழியில ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் டார்கெட் பண்றது அதிமுக ஓட்டு தான். ஏன்னா அதிமுகல இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கொள்கை பிடிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவை. அவ்வளவுதான். எம்ஜிஆர் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். அந்த கரிஸ்மா வந்து இபிஎஸ் கிட்ட இல்ல. அது என்கிட்ட இருக்கு, என் பின்னால வாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு விஜய் கூப்பிடுறாரு. அவருக்கு துணையா அங்க செங்கோட்டையன் நிக்கிறார். அப்போ இது முதலுக்கே மோசமா போயிரும். நம்ம ஓட்ட தான் இவன் சாப்பிட போறான். இது இன்னமும் நம்மளதான் பலவீனப்படுத்தும் அப்படின்னு உணர்ந்த பாஜக
இன்னைக்கு தாவேக்காவை சரி உள்ளக்குள்ள கூட்டிட்டு வந்துருவோம். அட்லீஸ்ட் இந்த திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டையாவது சிந்தாம செதறாம இந்த கூட்டணிக்கு வரதுக்கான முயற்சிகள்ல நாம மேற்கொள்வோம். விஜய் ஹாஸ் நத்திங் டு லூஸ். ஏன்னா இன்னைக்கு டோட்டலா அவர் எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாரு. அவர் ப்ரொஃபஷனலாவும் சரி, பர்சனலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, விஜய் வந்து ஒரு வெட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாரு. சோ ஹி ஹாஸ் நத்திங் டு லூஸ். சோ அவர் மீது இந்த ஜனநாயகன் விஷயமாக இருக்கட்டும், இல்ல கரூர் விஷயமாக இருக்கட்டும், எதை வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஊடகங்கள்ல இன்னைக்கு வரக்கூடிய 2 நாளா நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்படுது. என்டிஏ கூட்டணிக்குள்ள பவன் கல்யாண் அவர்களை கூட்டிட்டு வைத்து பேசுறாங்க, கூட்டணி பேசுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. பேசுவாங்க சார். நாளைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு? தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய நோக்கம். ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவுக்கு என்ன ரோல் இருக்கு? அப்ப தீய சக்தி திமுகவை நம்ம வீழ்த்தணும். அதுக்காக பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாலும் பரவாயில்ல, பாசிசத்தை ஆதரிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்றதை நம்பி ஆமாசாமி போடுறதுக்கு தான் ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த கூட்டம் சிந்திக்க தெரிஞ்ச கூட்டமா இருந்தா எப்படி நீங்க சொல்றீங்க நம்மளுடைய கொள்கை எதிரியாச்சே, கொள்கை எதிரியோட போய் எப்படி நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கும். அப்படியெல்லாம் கேள்வி கேட்கிற அறிவும் ஆற்றலும் இந்த கூட்டத்துக்கு இல்லையே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரிய சொல்லி அவங்களுடைய தொண்டர்களையும் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. விரைவில் 2-3 நாள்ல அதுக்கான தகவல்கள் வரலாம். நிச்சயமா மேம். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப டீடைல்டா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.